ज्ञानाञ्जनाशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपा कदा मह्यं ददाति स्वपदान्तिकम्। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपासिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। ஸோ இந்த ஸ்லோகா, இந்த அத்தியாயத்தில் 38 ஸ்லோகா இருக்குது. கடைசியில் நம்ம இன்னொரு வகுப்பில் நம்ம முடிக்க போகிறோம். ஸோ இனிமேல் ஒரு அத்தியாயமும் நம்ம முடித்த பிறகு என்ன செய்கிறோன்னா, ஒரு ரிஹர்சல் மாதிரி பண்ணுறோம். அந்த ரிஹர்சலில் உங்களோட பங்கு நிறைய இருக்குது. அதில் நீங்கள் எனக்கு கருத்துக்கள் சொல்லணும், என்னென்ன நீங்கள் புரிஞ்சிருக்கீங்கன்றது நீங்கள் சொல்லணும். எனக்கு ஷார்ட்டாக சொன்னால் போதும், என்ன முக்கியம் அதோட எசன்ஸ் மட்டும் நீங்கள் சொன்னால் போதும். எவ்ரி சாப்டர் முடிஞ்ச பிறகு, ஒரு அத்தியாயம் ஆன பிறகு அது நீங்கள் சொல்லிவிட்டு பிரேம மாதாஜிக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும், நீங்கள் சொல்லணும். நீங்கள் படிச்சுட்டு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு நீங்கள் சொல்லணும். அப்போ என்ன தெரியுமா, உங்களுக்கு இன்னும் ட்ரைனிங் ஜாஸ்தி ஆகுது, மெமரி பவரில் நல்லா பதவி ஆகிடும். அவங்களுடைய பக்கத்தில் இருக்கவங்க அவங்கவுங்க நீங்கள் சொல்லிட்டு இருந்தால், இந்த அத்தியாயத்தில் நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம், என்ன நம்ம பாடத்தை கற்றுக்கிட்டோன்றது நம்மளுக்கு நல்லா ஒரு அத்துப்படி ஆகிடும். அதை நம்ம செயல்படுத்துறதுக்காக நம்ம முயற்சி பண்ணணும். இப்படி பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா, அப்சார்ப்ஷன் ஆஃப் டிவோஷனல் சர்வீஸ். அப்சார்ப்ஷன், அதாவது என்ன, வாட் யூ சே ஃபார் அப்சார்ப்ஷன்? இது ரொம்ப ஆழமாக பகவானை பற்றி திங்க் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போது யாராவது ஒருத்தர் ஒரு வேல்யூபிள் ஐட்டம் நம்மளுக்கு கொடுத்துட்டு போயிருந்தால் நம்ம என்ன செய்கிறோம்? ஒரு 10 கிராம் கோல்டு கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க, நம்ம என்ன செய்கிறோம்? இல்லை, அது நம்ம என்ன, நம்மளோட இது எப்படி இருக்கும், நம்மளோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? வேறு எந்த மனசில் ஓடாது நம்மளுக்கு. கரெக்டா? 10 கிராம் கொடுத்துப்போம், 10 கிராம் அதே பற்றியே நம்ம யோசனை பண்ணிட்டுருக்கோம். அந்த மாதிரி டீப்பாக ரொம்ப ஆழமாக இந்த டிவோஷன், இது வைரம் முத்து எல்லாமே இருக்குது இதில். அதை வெறும் 10 கிராம் தான் கொடுத்துருக்காங்க. இதில் அந்த என்ன சொல்கிறது, இந்த படைப்பில் இருக்கிற அத்தனை தங்கமும் பகவான்கிட்ட இருக்குது. அந்த தங்கத்தை நம்ம விட்டுட்டு இந்த தங்கத்து மேலே ஆசைப்படப்படாதுன்றாங்க இந்த 2 ஸ்லோக்கால். அதான் சொல்கிறாங்க இங்கே. அதனால் ஒரு அத்தியாயத்துக்கு நம்ம படிச்சுட்டு என்ன பண்ணால், அந்த சாராம்சத்தை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இன் ப்ரீஃப் சொன்னால் போதும், ஆளாளுக்கு ஒரு 10 நிமிஷம். அதனால் நீங்கள் உங்கள் கருத்துக்களை உங்கள் தப்பான கூட பரவாயில்ல, தப்பில்லை. நீங்கள் தப்பு சொன்னால் கூட பரவாயில்ல, ஒன்று அதில் இது மார்க்ஸ் இது இல்லை, ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட் அந்த மாதிரி எதுவும் கிடையாதுங்க. அப்புறம் யாரும் சிரிக்கவும் போகிறதில்ல, அவங்கவுங்க சொல்கிறாங்க, அவங்களோட கருத்துக்களை சொல்கிறாங்க. ஆக்சுவலாக நீங்கள் பேசுனா தான் அப்போ பயம் போகும் உங்களுக்கு. பேசாமே இருந்துட்டால், சும்மா கேட்டுகிட்டே இருந்தால் என்ன ஆகும்? அப்படியே இருந்துடுவோம். அடுத்த ஸ்டாண்டர்டுக்கு நம்ம போகிறதில்ல. 5வது கிளாஸுக்குன்னா 5வது கிளாஸில் இருந்துடுவோம். நெக்ஸ்ட்டு படிக்க நம்ம போகிறதில்ல. அதனால் நம்ம நல்லா உள்வாங்கணும், கருத்துக்களை நல்லா உள்வாங்கிட்டு மறுபடியும் அது வெளியே வரணும், அந்த அவுட்புட் வெளியே வரணும். என்ன நம்ம இன்புட் உள்ளே போட்டிருக்கோமோ அந்த அவுட்புட் வெளியே வரணும். அப்போ தான் நம்மளுக்கு பயம் போகும். இல்லைனா பேசும்போது அதாவது ஸ்டேஜில் போய் நம்ம போய் பேசுனா நம்மளுக்கே புரியுறதில்ல, என்னடா பேசுகிறோன்னு சொல்லி பாபான்னு சொல்லி இல்லை அப்புறம் சில பேர் போகிறதே இல்லை. அதனால் நம்ம எது தப்பு இருந்தாலும் சரி பரவாயில்ல, 10 பேர் சிரித்தா இன்னும் நல்லது நம்மளுக்கு. ஏன் சொல்லுங்க பார்க்கலாம்? சிரிக்கணும் 10 பேர் நம்மளை பார்த்து. அகங்காரம் போகிறது ஒன்று ஃபஸ்ட்டு. 2வது ஒரு ரோஷம் ஒன்று வரும் நம்மளுக்குள்ள ஒரு ரோஷம் வரும். என்னோட இப்படி பேசிட்டு என்னை பார்த்து இப்படி சிரிச்சிட்டாங்களே, எப்படியாவது இதை பற்றி நான் பயிற்சி பண்ணும் சொல்லி நம்ம முயற்சி பண்ணுவோம். பயிற்சி பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணுவோம். அதனால் அதில் அப்போ என்ன ஆகுதுன்னா, நம்மளோட அப்சார்ப்ஷன் நிறைய ஆகுது. பகவான் மேலே நம்மளோட அப்சார்ப்ஷன் நிறைய, பகவானை பற்றி பேசுகிறது, பகவானை பற்றி புகழ்ந்து பாடுறது, இந்த மாதிரி ஒன்று ஒன்றா நம்ம ஸ்டேஜ் பை ஸ்டேஜ்
பாருங்க, நம்ம வந்து 15 வருஷம் 20 வருஷம் ஆயிடுச்சு, எல்லாருமே நம்ம வந்து 10 வருஷம் 15 வருஷம் இருக்கோம். என்னடா க்ரோத்துன்னு பார்க்கணும், நம்ம வளர்ச்சியே இல்லையே. வளர்ச்சியை பார்க்கணும். நாளைக்கு வளர்ச்சியை பார்க்கணும். மற்றவங்கள பற்றி நம்ம பேசக்கூடாது. நான் என்ன என்னோடய வளர்ச்சி என்ன இருக்குது, என்னோடய கிராஃப் நீங்கள் தெரியும், இது சொல்லுவாங்க பார்ப்பாங்க தெரியுமா கிராஃபு. அந்த கிராஃபில் 19 என்ன இப்போ 26 2025 நான் எப்படி இருந்தேன், 23 எப்படி இருந்தேன், 24 இருந்தேன். அந்த கிராஃப் அப்படியே மேலே போயிட்டே இருக்கணும், கீழே வரக்கூடாது. மேலே கொஞ்சம் ஸ்லோவாக போனால் கூட பரவாயில்ல, ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக இருந்தால் கூட பரவாயில்ல. வளர்ச்சி வேணும். நான் அத்தனை வருஷம் செஞ்சேன்னு சொல்லி, அத்தனை வருஷம் நான் இருக்கிறேன்னு சொல்லி அது வந்து பிரயோஜனமே இல்லை. என்ன அவுட்புட் நம்மளேருந்து வெளியே என்ன வருது, அப்புறம் நம்ம என்ன சேஞ்சஸ்ஸு. இன்னொன்று ஸ்டபோனாக இருக்கணும், ரொம்ப அடம் பிடிச்ச மாதிரி இருக்கணும். கிருஷ்ண கான்ஸில் அப்படி இருந்தால் தான் நம்ம வந்து வளர்ச்சி பார்க்க முடியும். ஏதோ 14 ரவுண்டு சாண்டிங் பண்ணுறோம், ஏகாதசி விரதம் ஃபாலோ பண்ணுறோம், கிளாஸில் பகவதம் கிளாஸ் கேட்குறோம், அது நல்லதான், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதில் என்ன நம்ம வந்து பாடத்தை கற்றுக்கணுன்றது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதோட மாரல், அதில் எசன்ஸ் என்ன இருக்குது. ஸோ இங்கே அதான் நாரத முனி சொன்னார், தன்னோட சொந்த வாழ்க்கையில் என்ன அவங்க வந்து எப்படியெல்லாம் அவங்க வந்து இந்த சாதனை பண்ணாங்க, அந்த சாதனை பற்றி தான் சொல்லிகிட்ருக்கார். அதாவது இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பௌத்திக உலகன்றது வந்து ஒரு பெரிய கடல் மாதிரி. இந்த கடலில் நம்ம வந்து எப்படா நீச்சல் அடிக்கிறதுன்றது நம்ம பார்க்கணும். நீச்சல் அடிச்சுட்டு நம்ம என்ன செய்யணும், அந்த இதுக்கு போகணும், அந்த பேங்க், அந்த கடந்து அங்கே போயிடணும். நம்ம அந்த பேங்க்குக்கு போயிடணும், இக்கரையிலேருந்து அக்கறைக்கு போயிடணும். அந்த அக்கறைக்கு போகும்போது தான் நம்ம இந்த சாதனை வந்து நம்மளுக்கு வந்து தடுக்கும். அப்போ தான் நம்ம புலனின்பம், நம்ம இதெல்லாமே வருது, நம்ம ஆசைகள் இதெல்லாமே ஒன்று பின்னாடி வந்துகிட்டே இருக்கும். அதை வந்து கடந்து போகணுன்னா நம்ம என்ன செய்யணும், வஜ்ர வைடூரியம் மாதிரி இந்த பாகவத்தை நம்ம படிச்சுட்டே இருக்கணும், ஸ்ரவணம் கீர்த்தனம் பண்ணிகிட்டே இருக்கணும். எந்நேரமும் நம்ம என்ன யோசனை பண்ணோன்னா, டைம் எப்போ தான் நீ கொடுக்குறப்பா கிருஷ்ணா, எனக்கு டைம் கொடு, எப்படியாவது உன்னை பற்றி நான் நினைக்கணும், உன்னை பற்றி நான் கேட்கணும், உன்னை பற்றி பக்தர்கிட்ட நாங்கள் கேட்கணும், உன்னை எப்போது நான் புகழ்ந்து பாடிட்டே இருக்கணும். ஸ்ருண்வதா ஸ்வகதாம், அது அந்த புண்ணிய ஸ்ரவண கீர்த்தனா, அந்த ஸ்லோகம் அதனால தான் படிக்க வைக்கிறேன் டெய்லி. நம்ம எல்லாருமே எதுக்காக படிக்கணும், எனக்கும் எல்லாருக்குமே வந்து அது மறுபடியும் அது வந்து ஞாபகப்படுத்தும். அதனால தான் ஸ்லோகா ரெசிடேஷனை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுது. ஸோ அதனால் அது ஆக்சுவலி இன்றைக்கி டிரான்ஸ்லேஷன் படிக்கிறது நம்ம மறந்துட்டோம். இப்போ பொருளுரை படிக்கணும், அது பொருளுரை படிக்காமல் நம்ம ஸ்கிப் பண்ணிட்டோம். ஸோ இங்கே அதான் சொல்கிறாங்க, இந்த நாரத முனியோட வியாசதேவோட சம்பாஷணில் 34வது ஸ்லோகத்தில் தான் சொல்கிறாங்க, இட் இஸ் பர்சனலி எக்ஸ்பீரியன்ஸ்டு by me that those who are always full of cares and anxieties due to desiring contact of the senses with their objects can cross the ocean of desires on a most suitable boat. The constant chanting of ஒரு உன்னதமான ஒரு போட், கப்பல் இருக்குது, கப்பல் தானே போட்டுக்கு, அந்த கப்பல் எதுனா இந்த பாகவதம்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த கப்பல் இப்போது ஒரு நபர் வந்து கடலில் விழுந்துட்டாரு, என்னை காப்பாற்றுன்றாங்க. அந்த டைமில் ஒரு போட் வருது, அந்த போட்டு தான் இவங்களை காப்பாற்ற போகுது. படகு ரைட். ஸோ அந்த படகுல வரும்போது அந்த படகுக்காரன் என்ன செய்யறான், இவனை காப்பாற்றுறதுக்காக முயற்சி பண்ணுறான். அந்த படகு தான் இந்த பாகவதம் அப்படி சொல்கிறாங்க. ஏன்னா நம்மளோட லைஃப் எப்படி இருக்குன்னா, இட்ஸ் அ மிக்சர் ஆஃப் பெயின்ஸ் அண்ட் ப்ளஷர்ஸ். நம்மளோட வாழ்க்கையை வந்து சந்தோஷமும் இருக்கும், துன்பமும் இருக்கும், சந்தோஷமும் இருக்கும், துன்பமும் இருக்கும். ஊருக்கு போனோம்னா நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், எந்த ஊருக்கு போனாலும் சந்தோஷமாக போவோம். ஏன்னா எல்லாமே ஃப்ரீ ஆகிடல, மைண்ட் ஃப்ரீயாக, அது ஒரு ரிலாக்ஸேஷன் தான், இல்லைன்னு சொல்ல. ஓ அதனால தான் பிரபு சொல்கிறாங்க பாருங்க, அது ஒன்று கரெக்ட் தானே. ஏன்னா இங்கே இருந்தால் துணி துவைக்கணும், துணி எடுத்து காய போடணும், திரும்பி துணி கொண்டு வரணும், சமைக்கணும், முக்கியமாக சமைக்கணும், அது இல்லாமல் விளக்கணும், பாத்திரங்களை விளக்கணும். எல்லாம் சமைக்கிற கூட சமைச்சிடலாம், பாத்திரங்கள் விளக்குறது தான் இருக்கிறது. யார் அப்போ நம்ம என்ன செய்யணும், நம்மளும் அங்கே செய்கிற மாதிரி இருந்தால் இங்கே செஞ்சால் நம்ம கிருஷ்ணருக்கு செய்யலாம், அங்கே செய்ய முடியாது கிருஷ்ணருக்கு. அங்கே வந்து பௌத்திகவாதிகள் தான் நம்ம செய்யணும். அதனால் இங்கே செஞ்சால் என்ன ஆகும், நம்ம கிருஷ்ணருக்கு செஞ்ச மாதிரி நம்மளோட பாயிண்ட்ஸ் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். இந்த மெடிக்கல் ஸ்டோர்லாம் பாயிண்ட்ஸ் வச்சுருப்பாங்க, போனஸ் பாயிண்ட்ஸ், இத்தனை 1000 வாங்கினா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் இருக்குது, 50-60 ரூபாயில் இது உங்களுக்கு மைனஸ் ஆகும்னு சொல்லி. அந்த மாதிரி இங்கே பண்ணிட்டு இருந்தால் நம்ம பாயிண்ட்ஸ் ஏறிட்டே இருக்கும். ஏன்னா இங்கே இருந்தால் நம்ம அந்த கான்சியஸ்னஸ் வரும், அங்கே போனால் அந்த கான்சியஸாக இருக்கிறது இல்லை நம்மளுக்கு. நம்ம என்ன பயம்னா, நம்மளுக்கு அங்கே போகாமல் இருந்தால் என்ன ஆகிடுமோ, யார் என்ன நினச்சிடுவாங்களோ, யாரோ நம்மளை பற்றி 10 பேர்கிட்ட சொல்லிடுவோம், அதை பற்றி நம்ம பயமே படக்கூடாது. முக்கியமாக அவங்க போய் மற்றவங்ககிட்ட சொல்கிறாங்கன்ற பயமே நம்மளுக்கு இருக்கக்கூடாது.
அந்த பயம் இருந்தால் ஒரு படி கூட நம்ம மேலே ஏற முடியாது பக்தி சேவையில். எவன் ஏதாவது சொல்லிட்டு நம்மளுக்கு அதை பற்றி கவலையே இல்லை. என்னோட சாதனை என்ன, அந்த சாதனை மட்டும் நம்ம பார்த்துக்கணும். நம்மளோட பிரச்சாரம் என்ன, அதுதான் நம்ம பார்த்துக்கணும். அதுதான், அது ஒரு புலனின்பம் தான். ஐயோ என்ன சொல்லணும், அவங்க நம்மளை பற்றி 10 பேர் தப்பாக நினச்சிடுவாங்களோ, நம்ம சொன்னாலும் நம்ம சொல்லாவிட்டாலும் அவங்க வந்து நம்மளை பற்றி நினச்சிடா, நம்மளை பற்றி பேச பேச போகிறாங்க. ஏன்னா பௌத்திக உலகத்தில் வந்து எல்லாருக்குமே அது ஒரு நோய் இருக்குது. மற்றவங்களை வந்து நோன்றது தான் ஒரு பெரிய நோய். ஒரு கூடையில் ஒரு இவன் என்ன செய்கிறான், வண்டு ஏன்னா வடிவ சேவர் கிராப் நண்டு பிடிச்சிட்டு வரான் ஒரு கூடையில். அந்த நண்டு பிடிச்சவன் ஒரு 50 நண்டு பிடிச்சிட்டு வந்துடுறான். இதெல்லாம் சாப்பிட்றாங்க தெரியுமா உங்களுக்கு? நண்டு ಗೊತ್ತಾ ನಿಮಗೆ? நண்டு ಅಂದರೆ ಏನು ಕನ್ನಡ ಎಣ್ಣೆ ಥರ ಗೊತ್ತಿಲ್ಲ நண்டுಗೆ. ಎಂಡ್ರಕಾಯಿ இப்படி 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 நடக்கும் அது. நண்டு ಎಂಡ್ರಕಾಯಿ கணலன்னு அதேனா? சரி ஓகே. அது கூட அவன் என்ன செய்கிறான், நிறைய பிடிச்சிட்டு வரான் ஒரு கூடையில் விற்கிறதுக்காக. இதெல்லாம் பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டலில் வந்து அதுக்கு சுத்தமாக நீட்டாக க்ளீன் பண்ணி ஒரு ஃபேன்சியாக ஒரு பிளேட் கொடுத்து, ஒரு பவுல் கொடுத்து, ஒரு ஃபோர்க்கு கொடுத்து, அவன் வந்து இப்படி நின்றுட்டு சார் ஹவு கேன் ஐ சர்வீஸ் சார் அப்படின்னு நின்றுவான். அதுக்கு போடுவான் ஒரு 600 700 பில் போடுவான் அந்த கிரேவிக்கு. இப்படியெல்லாம் நடந்துட்டுருக்கு வியாபாரம். நம்மளுக்கு தெரியாமல் ஃபாரின் கண்ட்ரிலாம் இப்படி தான். வெஜிடேரியன் நம்மளுக்கு கிடைக்காது. வெளியே போய் சாப்பிட்டா அவ்வளோதான் முடிஞ்சது. ஃபாரின் கண்ட்ரியில் அந்த மாதிரி ஆகிட்டு இப்போது. அவன் என்ன பண்ணுறான், ஒரு 50-60 நண்டு எடுத்துகிட்டு வந்து போட்டுட்டு வீட்டில் அது விற்கிறதுக்காக ரெடி ஆகிறான். அங்கே ஒரு நண்டு என்ன பண்ணுதுன்னா, எப்படியாவது இவன் வீட்டில் இந்த கூடையிலேருந்து தப்பிக்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே போகும். இப்படி நடந்து மேலே ஏறும். மேலே ஏறிட்டு இருக்கும்போது இன்னொரு நண்டு கீழே இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணும், அவன் காலை பிடிச்சி இழுத்துடும். ஏன் இழுத்துனா, நம்ம எல்லாருமே சேர்ந்து இங்கே துன்பத்தில் ஆளாகிருக்கோம், நீ என்ன பெரிய அதுன்னு சொல்லிட்டு அவனை போய் அப்படி இழுத்துட்டு என்ன பண்ணும், இது இன்னொரு சைடில் அது ஏறும் அது மேலே. அப்போ இது அவன் இழுத்த கீழே விழுந்திருக்கானே அந்த நண்டு, அவன் அது என்ன செய்யுது, அது அந்த நண்டை போட்டு கீழே விழுவான், கீழே இழுத்துடுவான் காலை. இப்படி நம்ம உலகத்தில் எப்படின்னா, எவனாவது பக்தி சேவை செய்யணும்னா அவன் காலை இழுக்கிறதுக்கே ரெடியாக இருப்பாங்க. அது யாராலும் இருக்கலாம், நம்ம நண்பர்களாக இருக்கலாம், நம்ம உறவினர்கள் யாராமே இருக்கலாம். அதனால அது இழுத்துட்டு நம்ம என்ன செய்வான், நம்மளை எடுத்துகிட்டு வந்து இந்த சென்டரில் போட்டுருவான், கம்ஃபர்ட் ஜோனில் போட்டுருவான். சொகசான வாழ்க்கையில் வந்து நீ அதை மறந்துட்டு இங்கே வந்துட்டு இருக்கேன்னு சொல்லி நம்மளுக்கு ஞாபகப்படுத்துவாங்க. நமக்கு ஞாபகப்படுத்து, நீ இங்கே வா அங்கே வா. இதெல்லாமே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சென்ஸ் கிராட்டிஃபிகேஷன். எல்லாமே எனக்கு எல்லாருக்குமே சேர்த்து தான் சொல்லிட்டு இருக்கேன். எல்லாருக்குமே இந்த ப்ராப்ளம் இருக்குது. அதனால தான் மேரேஜஸ்க்கு போகிறது, குரோப்ரேஷத்துக்கு போகிறது, இது எல்லாமே இட் இஸ் அ டைப் ஆஃப் சென்ஸ் கிராட்டிஃபிகேஷன். ஆனால் போகாமல் இருக்க முடியாது. ஏன்னா நம்மளுக்கு வந்து ஆன்மீகமாக கூட நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க, நம்மளுக்கு பணத்தை கொடுத்துருப்பாங்க. அவன் வேலை மட்டும் முடிஞ்சிருச்சு, நம்மக்கிட்ட வாங்குறதெல்லாம் வாங்கிட்டான், நம்ம கூப்பிட்டா வரமாட்டான்றது ஒரு பேர் வரும். அதனால் நம்ம என்ன செய்யணும், ஜஸ்ட்டு அப்படி போனாமல் வந்தாமான்னு அப்படி இருக்கணும். முடிகிற அளவுக்கு நம்ம வந்து அதை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதில் வந்து யாருக்கும் கெட்ட பேர் வந்தால் கூட அது தப்பே இல்லை. ஆன்மீகமாக பார்த்தா தப்பே இல்லை. நீங்கள் உண்மையாக நினைக்கிறீங்களா தெரியல, நான் ஜாயின்ட் ஃபேமிலிலேருந்து வெளியே வரும்போது எங்கள் அம்மாவுக்கு சொல்லிட்டே வந்துட்டேன், தயவுசெய்து யாராவது இன்விடேஷனுக்கு கொடுத்தா, எங்கள் அம்மாவோட இது என்னென்னா, என் 2வது பையன் வந்து அங்கே போயிட்டான், அவனை என்னை ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்காக சமுதாயத்தில் அவன் அங்கே போயிருக்காரு, அவங்களுக்கு இன்விடேஷன் அங்கே கொடுத்துருங்கன்னு சொல்லுவாங்க எங்கள் அம்மா எல்லாருக்கும். நான் சொல்லிட்டே வந்துட்டேன் எங்கள் அம்மாவுக்கு, தயவுசெய்து அப்படி சொல்லவே சொல்லாத. அவங்களாம் வந்து பரவாயில்ல, அவங்களாம் வந்து நான் பத்திரிக்கை வைக்கிறேன்னா பரவாயில்ல, நான் நீயா வாயை விட்டு சொல்லாத யாருக்குமே சொல்கிறேன். ஏன்னா எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த மாதிரி ஒரு நெட்வொர்க்கில் நம்ம மாட்டிக்கிட்டா நம்ம வெளியே வரவே முடியாது. ரொம்ப கஷ்டம். இது வந்து ஸ்டாப் ஆகாது, என்றைக்குமே ஸ்டாப் ஆகாது. நம்ம கரெக்டாக சாதன பக்தி நம்ம பண்ணிட்டு இருந்தால் கூட இதை வந்து நம்மளை கெடுக்கும். அங்கே போனால் நம்ம ப்ரீச்சிங் பண்ணுறதுக்கு சான்சஸ் ரொம்ப குறைவு, பண்ண முடியாது. அவங்களோட இது பார்க்குறதே சரியாக போய்டும் நம்மளுது. அவங்கள பற்றி சொல்கிறது, இவங்கள பற்றி சொல்கிறது. அங்கே போனால் ஓன்லி கோல்டை பற்றி தான் பேசுவாங்க, இல்லை சேலையை பற்றி பேசுவாங்க, இல்லை பொண்ணை பற்றி தான் பேசுவாங்க, இல்லை பையனை பற்றி தான் பேசுவாங்க. இவன் என்ன, அது நம்ம இல்லைன்னா கூட நடக்க போகுது. இப்போது ஒரு பொருத்தமாக நம்ம ஒரு பொண்ணுக்கும் ஒரு பையனுக்கு நம்ம பொருத்தம் பார்க்குறோம். நம்ம தான் அது முன்னாடி வந்து நம்ம முன்னாடி உட்காந்து அது வந்து பொருத்தம் இது மேட்ச் பண்ணிட்டு இருக்கோம்னு நினைக்கோங்க. நம்ம என்ன நினைக்கிறோம், நான் இல்லைன்னா அங்கே கல்யாணம் ஆகாதுன்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம இல்லைன்னா நடந்துகிட்டே இருக்கும், அது ஆட்டோமேட்டிக்காக நடந்துகிட்டே இருக்கும். இன்றைக்கி பாருங்கள், ரொம்ப விசேஷமான நாள். எப்படி ஸ்ரீபாத் ராமானுஜாச்சாரியர் வந்து அவரோட
திரோபவி நாள் இன்னைக்கு எப்படி அவரோட வாழ்க்கை நடத்தினாங்க தெரியுமா? அந்த அளவுக்கு 24 hours பகவானோட சேவையிலே, எப்பொழுதுமே பகவானோட சேவையில் தான் இருந்திருக்காரு. ராமா அனுஜா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ராமரை வந்து ஃபாலோ பண்ணுறவங்கன்னு அர்த்தம். அனுஜா அப்படின்னா ஃபாலோ பண்ணுறது. அனுராதா கேள்விப்பட்டிருக்கீங்களா பேர்? அனுராதா என்ன மீனிங் சொல்லுங்க பார்க்கலாம். அனுராதா யாருக்கா தெரியுமா? அனுராதா பிரபு ராதாராணியை அனு பண்ணுறேன் அப்படின்னா ஃபாலோ பண்ணுறேன். பிரபு பிரபு பாருங்க, பழைய சினிமாவில் காவது பிரபுக்கு. அதனால் ராதா ராணியோட அவரோட ஃபுட் ஸ்டெப்ஸை வந்து நான் ஃபாலோ பண்ணுறேன். அவரோட ஃபுட் ஸ்டெப்ஸை வந்து நான் ஃபாலோ பண்ணுறேன்னு அர்த்தம். அதனால தான் அந்த பேர் லலிதாக்கு இன்னொரு பேர் அது. ஆக்சுவலாக லலிதா சக்கி இருக்காங்கல்ல, அவருக்கு இன்னொரு பேர் அது. ஏன்னா ராதா ராணி வந்து ஃபாலோ பண்ணுறாரு அவர். அதே மாதிரி ராமரோட ஃபுட் ஸ்டெப்ஸை வந்து இவர் ஃபாலோ பண்ணுறாரு. யார்? இவர் லக்ஷ்மண். அதனால தான் அந்த லக்ஷ்மண் பேரை வந்து இவருக்கு ராமானுஜாச்சாரியருக்கு வச்சார். இவர் யார் அப்படின்னா ராமானுஜாச்சாரியானா நம்ம பேசிக்ஸ் முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஒரு ஸ்ரீல பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஸ்வாமி வந்து ஒரு கதை சொல்லுவாங்க. அந்த கதையில் என்னென்னா, ஒரு கிணறு இருக்குது. அந்த கிணறுல 4 பேர் கீழே விழுந்திருக்காங்க. அந்த 4 பேர் கீழே விடுறதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு 4 கயிறு விடுறாங்க. ஒரு நபர் வந்து 4 கயிறு விட்டு அந்த 4 பேர் இல்லை, யாரோ ஒருத்தர் கீழே விழுந்துட்டாங்க. கிணறு விழுந்துட்டாங்க. இந்த அவரை காப்பாற்றுறதுக்காக 4 கயிறு கீழே உள்ள விடுறாங்க, கிணறுக்குள்ளே விடுறாங்க. அந்த 4 கயிறில் ஏதாவது ஒரு கவரை என்னது கயிறை பிடிச்சா அவன் வெளியே வந்துடலாம். 4 பிடிக்கணும்னு அவசியம் இல்லை, ஏதோ 1 பிடிச்சா போதும் அவன் வெளியே வந்துடலாம். இந்த கிணறுக்கு வந்து எதுக்கு ஒப்பிடுக்கப்பட்டிருக்காருன்னா, இந்த உலகத்துக்கு, இந்த பௌத்திக உலகத்துக்கு வந்து 4 சம்பிரதாயத்தை வந்து பகவான் வந்து உருவாக்கியிருக்கார். ஒன்று வந்து யாருக்கா தெரியுமா 4 சம்பிரதாயத்தை பேர்? ஸ்ரீ சம்பிரதாயம், மத்வ சம்பிரதாயம், பிரம்ம மத்வ கௌடிய மத்வ சம்பிரதாயம், கரெக்ட். அப்புறம் அதான் பிரம்ம மத்வ கௌடிய எல்லாம் ஒன்று தான். நம்ம மத்வாச்சாரிய சம்பிரதாயத்தை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் ஒன்று தான். பிரம்ம சம்பிரதாயம், நம்ம சம்பிரதாயத்து பேர் பிரம்மா மத்வா கௌடி சம்பிரதாயம். ஒரே பேர் தான். பாருங்க, நம்ம சம்பிரதாயத்து பேரே நம்மளுக்கு தெரியாது. நம்ம சம்பிரதாயத்து பேர் நம்ம நம்ம கௌடி சம்பிரதாயத்தை எப்படி ஃபாலோ பண்ணுறது நம்மளுக்கு தெரியாது. அதனால தான் அந்த டாப்பிக்கை நான் இங்கே கொண்டு வந்தேன். ருத்ர சம்பிரதாயம், ஸ்ரீ சம்பிரதாயம், பிரம்ம சம்பிரதாயம், குமார சம்பிரதாயம், கரெக்ட். இந்த 4 சம்பிரதாயத்தில் ஏன் இந்த 4 சம்பிரதாயத்தை, இந்த 4 கயிறு, இது 4 கயிறு மாதிரி, இதில் ஒரு கயிறு பிடிச்சா கூட நம்ம வந்து என்ன பண்ணலாம், பகவான் கிட்ட போயிடலாம். இந்த கிணறு என்ற பெரிய கடலில் நம்ம விழுந்திருக்கோம். இந்த பௌத்திக கடல் நம்ம விழுந்திருக்கோம். இந்த கடல்லேருந்து நம்ம வெளியே வரணும்னா, ஆன்மீக லோகத்துக்கு நம்ம போகணும்னா ஏதாவது ஒரு கயிறை பிடிக்கணும். அப்போது இந்த ருத்ர சம்பிரதாயத்தை வந்து இப்போ வந்து அந்த அளவுக்கு வந்து ஸ்டாண்டர்டாக வந்து அவங்க ஃபாலோ பண்ணல. அதே மாதிரி குமார சம்பிரதாயம் இல்லவே இல்லை, இப்போ ஆல்மோஸ்ட் ஸ்டாப் ஆகிடுச்சு. அது ஸ்ரீ சம்பிரதாயம், நம்ம கௌடிய சம்பிரதாயம் மட்டும்தான் இப்போ கடைப்பிடிச்சிட்டு இருக்காங்க. சீரியஸாக சின்சியராக பிரச்சாரம் பண்ணி எல்லாருக்கும் அந்த வைஷ்ணவிசத்தை வந்து எல்லாருக்கும் வந்து பரப்பிட்டு இருக்காங்க. அதில் ரொம்ப முக்கியமானவர் ஸ்ரீபாத ராமானுஜாச்சாரியார். இவர் வந்து எங்கே தோணினாருன்னா, ஸ்ரீபெரும்புதூர்ன்ற ஒரு இடத்துல போயிருக்கீங்களா? ஸ்ரீபெரும்புதூர் நீங்கள் போயிருக்கீங்களா ப்ரோ? ரொம்ப விசேஷமான ஒரு பிளேஸ். ஒரு நாள் போகணும் நம்ம ஸ்ரீபெரும்புதூர். ரொம்ப விசேஷமான பிளேஸ். அங்கே வந்து கேசவாச்சாரியா என்ற ஒரு சென்னை பக்கலண்ணே, சென்னை போய் தவலனே அந்த இடத்துல வந்து இவர் தோணினார் ஸ்ரீபாத் ராமானுஜாச்சாரியா. அவங்க அப்பா பேர் வந்து கேசவாச்சாரியா சொல்லி பேர். அவங்க அப்பா பேர், அம்மா பேர் தெரியுமா முதல்ல உங்களுக்கு? காஞ்சனா, காந்திமதி, கேசவாச்சாரியா. கேசவாச்சாரியா அவங்க அப்பா பேர். ஆக்சுவலாக அது கருணாநிதி கிடையாது. கருணாநிதிக்கு நம்ம டிவோட்டி ஒருத்தர் இருக்கார் சென்னையில். அவர் ஃபிலிமில் இருந்தார், ஃபிலிம் ஆக்டர். அவர் வந்து அவரை வந்து பக்தராக்கிட்டார். நம்ம ஆளுங்க அவரை பக்தராக்கினா தான் அவர் என்ன பண்ணார், இந்த ஸ்ரீபாத ராமானுஜாச்சாரியா இந்த படத்தை எடுத்தாங்க. அவர் அது எடுத்ததுக்கு வந்து கவர்மெண்ட் சென்சார் போர்டு இருக்கு இல்லையா, சென்சார் போர்டில் வந்து பர்மிஷன் வாங்கணும். அப்போ நீங்கள் என் பேர் போட்டால் நான் வந்து உங்களுக்கு வந்து பர்மிஷன், நான் உங்களுக்கு வந்து சைன் பண்ணுறேன். அதனால தான் கருணாநிதி பேர் போட்டு அங்கே இது பண்ணது. ஆனால் ஆக்சுவலாக அது பக்கா ஆத்தரைஸ் சம்பிரதாயம் தான். நம்ம இவர் பண்ணது தான். நம்ம யார் ஃபிலிம், அவர் பேர் என்ன இன்ஸ்டியூஷன் நேம்? தாமோதர் நந்தனா, தாமோதர் நந்தன் பிரபுன்னு சொல்லி.
ஸோ அப்படி ஸ்ரீபாத் ராமானுஜாச்சாரியர் வந்து என்ன பண்ணாருன்னா, அவங்க காந்திமதி அவங்க அம்மா பேர் காந்திமதி. இவங்க இதுக்கு அவங்க தோணினார். இவங்க 2 பேருக்கும் ஆக்சுவலாக சொல்ல போனால் குழந்தைகள் கிடையாது. குழந்தைகள் குழந்தைகள் இல்லாமல் சமயத்தில் இவங்க என்ன பண்ணாங்க, அது பக்கமே ஸ்ரீபெரும்புதூர் பக்கமே சென்னை இருக்குது. சென்னையில் ஒரு திவ்யதேசம் ஒன்று இருக்குது, பார்த்தசாரதி டெம்பிள் சொல்லி ஒரு திவ்யதேசம் இருக்குது. அங்கே போய் வந்து இவங்க வந்து பார்த்தசாரதியை வேண்டிக்கிறாங்க. இந்த மாதிரி எங்களுக்கு குழந்தை இல்லாமல் இருக்குது, எப்படியாவது எங்களுக்கு எப்படி குழந்தை இருக்கணும் தெரியுமா, ஒரு பெரிய இன்ஜினியர் ஆகணும், ஒரு பெரிய டாக்டர் ஆகணும், நல்லா படிக்கணும், நிறைய சம்பாதிக்கணும், அந்த மாதிரியெல்லாம் கேட்கல. ஒரு உண்மையான வைஷ்ணவர் எங்களுக்கு வரணும், இந்த பக்தி தொண்டை வந்து உலகமெல்லாம் பாரத நாடு எல்லாமே பரப்பணும், அப்படி ஒருத்தர் வேணும், அப்படி ஒரு குழந்தை வேணும்னு சொன்னதுனால நானே உங்களுக்கு வரேன், என்னோட அவதாரமே உங்கள் இதில் வருது, உங்கள் கர்ப்பத்தில் வந்து நான் தோன்றேன்னு சொல்லி சொன்னார். யார்? பார்த்தசார். அப்போ தான் ராமானுஜாச்சாரியர் வந்து காந்திமதி என்ற அந்த தாய்க்கு வந்து அவங்க கர்ப்பத்தில் அவங்க வந்து தோன்றினார். இவங்க வந்து பார்ஷியல் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் பகவான் கிருஷ்ணரோட பார்ஷியல் எக்ஸ்பேன்ஷன், அவரோட அவரோட அங்காம்சம், அவரோட வடிவம் அப்படி சொல்லலாம், இல்லை வடிவம். ஸோ கிருஷ்ணா வந்து பலராம வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுறாரு. தோற்றம் வந்து அப்பியர் ஆகிறது அவரோட கிருஷ்ணா. அதுக்கு அடுத்த அவதாரம் வந்து பலராமர். அந்த பலராமர் தான் திரேதாயுகத்தில் வந்து லக்ஷ்மணா வராரு, துவாபர யுகத்தில் வந்து பலராமராக வராரு. இப்போ நம்ம கலியுகத்தில் வந்து எப்படி வராரு? நித்யானந்த பிரபு வராரு. அவர் தான் ராமானுஜாச்சாரியா பலராம எல்லாம். அதான் ராமரை வந்து ஃபாலோ பண்ணுறதுனால அவருக்கு ராமானுஜான்னு சொல்லி பேர் வந்தது. இவர் என்ன பண்ணார், அவர் ஸ்ரீபாத் ராமானுஜாச்சாரியர் அந்த காலத்துலலாம் எப்படின்னா ஸ்கூலுக்கு இதுக்கெல்லாம் அனுப்புறதில்ல. ஐசிஎஸ்சி போர்டு, அப்புறம் வந்து சிபிஎஸ்சி போர்டு, அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. எல்லாம் குருகுல் தான். சரி, குருகுலில் போட்டாங்க. 4 வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு குருகுலில் போட்டாங்க. அங்கே காஞ்சிபூர்ணான்னு சொல்லி ஒரு உயர்ந்தமான ஒரு வைஷ்ணவர் இருந்தார். காஞ்சிபூர்ணா ஆக்சுவலாக உண்மையாக சொல்லணுன்னா அவர் வந்து ஒரு சூத்திர ஜாத்தியில் வந்து பிறந்தவர். இருந்தாலும் உயர்ந்த வெரி கிரேட் வைஷ்ணவா, ரொம்ப உயர்ந்தமான ஒரு வைஷ்ணவர். அவர்கிட்ட கொஞ்ச நாள் இவர் வந்து பள்ளிக்கூடம் வகுப்பு வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க கூட கொஞ்சம் அசோசியேஷன் எடுத்துக்கிட்டாங்க சின்ன வயசுல. அப்புறம் பக்கத்தில் ஒரு குருகுலுக்கு போடணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க, யாதவ பிரகாஷ்ன்ற ஒரு பெரிய பக்கா மாயாவாதி, அந்த வட்டாரத்திலே அவரை விட்டா பெரிய ஸ்காலர் யாருமே கிடையாது. ஆனால் பகிரங்கமாக தான் அவர் நல்ல பக்கா ஸ்காலரு. அவர் உள்வாங்கினது எல்லாமே பக்கா மாயாவாதி அப்படின்னு என்னன்னா, பகவான்கிட்ட போய் ஒன்றாகிறது, லீனமாகிறது. அப்புறம் பகவானுக்கு வந்து உருவம் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறது. பகவானுக்கு உருவமே இல்லை. அவர் வந்து என்ன ரூபா? நிராகார ரூபா, அருவவாதி, ஆக்காரான ஃபார்ம்னு அர்த்தம், நிராகாரான ஃபார்ம் இல்லைன்னு அர்த்தம். இவர்கிட்ட போய் அவங்க கேசவாச்சாரியா போய் அவரை வந்து அங்கே சேர்த்து விட்டார். இவர் சின்ன வயசுலேயே ரொம்ப இன்டெலிஜென்ட் ராமானுஜ சார். இவரை யார் அமைச்சிருக்கிறது அப்படின்னா ஸ்ரீ லக்ஷ்மி மாதா தான் அமைச்சிருக்கிறது. நீங்கள் போய் ஸ்ரீ லக்ஷ்மி தான் அந்த சம்பிரதாயம் இருக்குல்ல, ஸ்ரீ சம்பிரதாயம், அதுக்கு வந்து ஆச்சாரியர் யாருன்னா லக்ஷ்மி தேவி. அந்த லக்ஷ்மி தேவி தான் இவர் அனுப்புகிறாரு ராமானுஜ சார், நீங்கள் போய் வந்து இந்த ஸ்ரீ சம்பிரதாயத்தை வந்து நல்லா பரப்புங்கன்னு சொல்லி. குமார சம்பிரதாயத்துக்கு யார் அப்படின்னா இவர் நிம்பார்க்கா. 4 குமாரர்கள், சதுர்குமாரஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பிரம்மாவோட 4 மானசிக புத்திரர், சனக சனாதன சனந்தனன்னு சொல்லி 4 குமாரஸ் இருக்காங்க. அவங்க இதில் இவர் இப்போ பரப்புனது யாருன்னா இந்த இதில் இவர் நிம்பார்க்க சுவாமி. 4மே கிருஷ்ணர் தான் வந்திருக்குது. 4 சம்பிரதாயத்தை கிருஷ்ணன் வந்திருக்குது. ருத்ர சம்பிரதாயத்துக்கு வந்து இவர் ஆக்சுவலாக கரெக்டாக சொல்கிறாரு. ருத்ர சம்பிரதாயத்துக்கு வந்து விஷ்ணு சுவாமி என்ன ஒரு பேர், 4 சம்பிரதாயம். ஸ்ரீ சம்பிரதாயத்துக்கு வந்து ராமானுஜாச்சாரியர், நல்லா கேட்டுக்கோங்க. ருத்ர சம்பிரதாயத்துக்கு வந்து விஷ்ணு, ஏதோ ஒரு விஷ்ணு வருது, மறந்துட்டு என்ன விஷ்ணுட்டு. அப்புறம் பிரம்ம மத்துவ கௌடி சம்பிரதாயத்துக்கு வந்து யாருன்னா
பிரம்மா. நம்ம கௌடிய சம்பிரதாயத்துக்கு பிரம்மா தான் தலைவர், பிரம்மா தான் லீடர், அவர் தான் ஆச்சாரியா நம்மளுக்கு. ஸ்ரீ சம்பிரதாயம், ருத்ர சம்பிரதாயம், பிரம்ம சம்பிரதாயம், குமார சம்பிரதாயம். ஆக்சுவலாக நம்ம சம்பிரதாயத்து பேர் மத்வ சம்பிரதாயம் தான். மத்வ சம்பிரதாயத்தில் வந்து மத்வாச்சாரியர் தான் லீடர் அதுக்கு. அது ஒரு தான் லீடர். அதுக்கப்புறமா தான் பிரம்மா வந்து கடைப்பிடிச்சார் அது. ஆனால் மத்வாச்சாரியர் தான் லீடர் அதுக்கு. ஸோ ஸ்ரீ சம்பிரதாயம், ருத்ர சம்பிரதாயம், பிரம்ம மத்வ கௌடிய சம்பிரதாயம், அப்புறம் குமார சம்பிரதாயம். ஸோ குமார சம்பிரதாயத்துக்கு வந்து நிம்பார்க்கா, அவர் தான் ஆச்சாரியர். குமார சம்பிரதாயம், குமாரா அப்படின்னா 4 குமாரங்களே. அந்த சம்பிரதாயத்துக்கு யார் ஆச்சாரியர்? நிம்பார்க்கர். இது சொல்லும்போது நல்லா கேட்கணும். ஏன்னா நான் நெக்ஸ்ட்டு இதில் வந்து கேட்பேன், இத்தனை சம்பிரதாயம் இருக்குது, அதுக்கு யார் ஆச்சாரியார், அது பேரெல்லாம் நான் கேட்பேன். அப்படி நீங்கள் சொல்லனா நீங்கள் கிளாஸில் இல்லைன்னு அர்த்தம். எங்கேயோ உங்கள் மைண்ட், நம்ம மைண்ட் வேறு எங்கேயோ இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதனால் ஸ்ரீ சம்பிரதாயத்துக்கு யார்? ஸ்ரீபாத் ராமானுஜாச்சாரியர். நாங்கள் சொல்லும்போது நீங்கள் புக் எடுத்து படிக்கக்கூடாது, அப்போ உங்களுக்கு மிஸ் ஆகிடும். நீங்கள் வீட்டில் போய் படிக்கணும். அதுதான் நம்மளோட தெரியும், வீட்டில் போய் படிக்கணும். இங்கே நீங்கள் வந்து படித்தா வேஸ்ட்டு. அப்போ நீங்கள் நம்ம வீட்டில் படிக்கிறது இல்லைன்னு அர்த்தம். இங்கே வந்து அதனால தான் நான் படிக்க வைக்கிறது எதுக்கு அப்படின்னா, நம்ம வீட்டில் சில பேர் நம்மளால் படிக்கிறதுக்கு டைம் இருக்கிறது, அதனால தான் நம்ம இங்கே வந்து படிக்க வைக்கிறது. அதனால் ஸ்ரீ சம்பிரதாயத்துக்கு வந்து ராமானுஜாச்சாரியர் இவர் ஆச்சாரியர். ருத்ர சம்பிரதாயத்துக்கு வந்து விஷ்ணு. என்ன விஷ்ணு? அது மாதாஜி கூப்பிட்டு கேளுங்க. மாதாஜி, ருத்ர சம்பிரதாயத்துக்கு என்ன விஷ்ணு பேர்? அவர் தலைவர், அவர் ஆச்சாரியா. ருத்ர சம்பிரதாயம் என்ன ஏதோ ஒரு விஷ்ணுன்னு வருது, என்ன விஷ்ணு அது? சரி, ஓகே, அது சொல்கிறேன் நான் உங்களுக்கு. அப்புறம் பிரம்ம சம்பிரதாயத்தை நம்ம இதுக்கு வந்து மத்வ சம்பிரதாயத்துக்கு வந்து மத்வாச்சாரியா. பிரம்ம சம்பிரதாயத்துக்கு வந்து மத்வாச்சாரியா. இட் இஸ் கால்டு பிரம்ம சம்பிரதாயா. ஆச்சாரியா வந்து மத்வாச்சாரியா. மத்வாச்சாரியா எங்கே தோணுன்னு தெரியுமா? இருக்காது, கர்நாடகா, உடுப்பி. நீங்கள் போயிட்டு வந்துட்டே இருக்குல்ல, நம்ம சும்மா கோயிலுக்கு போகிறோம், அது யார் என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். அதனால தான் இதெல்லாம் சொல்கிறேன். அப்புறம் வந்து இன்னொன்று லாஸ்ட் வந்து குமார சம்பிரதாயா, நிம்பார்க்காச்சாரியா. இவர் தான் நிம்பார்க்காச்சாரியா. இது இந்த 4 சம்பிரதாயத்தில் நம்ம ஃபாலோ பண்ணுறது வந்து பிரம்ம மத்வ கௌடிய சம்பிரதாயம். எல்லாம் ஒரே பேர் தான். பிரம்மாவோட சம்பிரதாயத்துக்கு வந்து மத்வாச்சாரியர் வந்து தலைவராக இருந்தார், அவர் தான் ஆச்சாரியாக இருந்தார், அவர் ஃபாலோ பண்ணார். அந்த மத்வாச்சாரிய சம்பிரதாயத்தை வந்து நம்ம வந்து ஒரு கிளை, மத்வா சம்பிரதாயத்தில் நம்ம ஒரு பிரான்ச்சு, புரியுதுங்களா? ஒரு கிளைனா ஒரு பிரான்ச்சு. ஒரு கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனி வந்து இன்னொரு கம்பெனி ஓப்பன் பண்ணால் இன்னொரு ஊரில், இப்போ ஒசூரில் ஒரு கம்பெனி இருக்குது, அவன் வந்து மெட்ராஸ் சென்னையில் ஓப்பன் பண்ணுறான்னா இதை மெயின் ஹெட் ஆஃபீஸ் இங்கே வச்சுருப்பான். ஆனால் பல கிளைகள் இருக்கும், எல்லா ஊரில் இருக்கும். அந்த மாதிரி இங்கே இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க, இங்கே மத்வ சம்பிரதாயத்தில் ஒரு கிளை, அந்த கிளையில் வந்து திசையை இதாகினது வந்து இவர் யார்? மாதவேந்திரபுரி. அந்த மாதவேந்திரபுரி இருக்கிற அந்த ஆச்சாரியா இருக்கார் இல்லையா, அவர்னால தான் நம்ம கௌடிய சம்பிரதாயத்தை தோண்டுது. உங்களை யாராவது கேட்கலாம், எப்படி இந்த நீங்கள் மத்வ சம்பிரதாயம் பிரம்மா கௌடிய சம்பிரதாயம்னு சொல்கிறீங்கன்னு சொல்லும்போது, மத்வ சம்பிரதாயத்தில் நம்மளது ஒரு பிரான்ச், நம்மளது ஒரு கிளை. அந்த அவர் யாருன்னா அதுக்கு மாதவேந்திரபுரியோட சீடர் தான் ஈஸ்வரபுரி சீடரோட தான் சைத்தன்ய மகாபிரபு. அந்த சைத்தன்ய மகாபிரபு ஃபாலோ பண்ண கௌடிய சம்பிரதாயம் தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ಹೇಳ್ತೀನಿ ಅದಕ್ಕೆ ನಾನು ಕ್ಲಾಸ್ ನಿಮ್ಗೆ ಕಳಿಸ್ತೀನಿ ಗ್ರೂಪಲ್ಲಿ. ಆ ಕ್ಲಾಸ್ ಕೇಳಿದ್ರೆ ಕೂಡ ನಿಮ್ಗೆ ಮತ್ತೆ ಗೊತ್ತಾಗುತ್ತೆ ನಿಮಗೆ. ஸோ இந்த எதுக்காக ஒரு சம்பிரதாயம் இருக்குன்னா, அந்த சம்பிரதாயத்தில் ஒரு ஆச்சாரியர் இருப்பார். அந்த ஆச்சாரியர் வந்து என்ன சொல்கிறது, ஸ்டாண்டர்ட் லீகல் புக்ஸ் எப்படி நம்ம வக்கீல் அட்வொகேட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணாங்களோ, அதே மாதிரி பாகவதம் பகவத்கீதா எழுதியிருக்க அந்த வேசமாசி எழுதியிருக்கிற அந்த இதெல்லாமே கரெக்டாக அதை வந்து ஃபாலோ பண்ணி அதை வந்து அவங்க வந்து ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க, பரப்பாங்க, எல்லா இடத்தையும் பரப்புவாங்க. அப்படி வந்தது அவர் தான் ராமானுஜாச்சாரியா ஸ்ரீ சம்பிரதாயத்துக்கு. அவர் என்ன பண்ணுறாரு, வைஷ்ணவிசம் அது வந்து வைஷ்ணவ கல்ட்டை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க, உலகமே இந்தியா ஃபுல்லுக்கு ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. அவர் 64 சென்டர்ஸை ஓப்பன் பண்ணியிருக்காங்க ராமானுஜாச்சாரியா. ஸோ இப்படி இவர் யாதவ பிரகாஷ் என்ற ஒரு மாயாவாதியோட குருக்குள்ள போய் வந்து ஜாயின் ஆகுறாங்க. அங்கே ஜாயின் ஆகிட்டு என்ன ஆகுறாங்க, இவர் பெரிய ஸ்காலரு, இவரது அப்போரிசம் எல்லாமே பகவான் ஸ்லோகாஸ் எல்லாம் பயங்கரமாக சேண்ட் பண்ணுவாங்க. ஆனால் அந்த மீனிங் சொல்லும்போது அவர் வந்து நல்ல பாவமாக சொல்கிறதில்ல, நல்ல உள்வாங்கி பகவான் வந்து உண்மையான கடவுள், முழுமுத கடவுள்ன்றது இதே இல்லை. அவர் என்ன நினைக்கிறேன்னா, எல்லாருமே கடவுள் என்று சொல்லி அவர் வந்து இது பிரச்சாரம் பண்ணிட்டுருக்காங்க. அருவாதி, அதாவது மாயாவாதி தத்துவம்.
பகவான் வந்து ரூபம் இல்லை அப்படி சொல்லி அவர் வந்து அந்த அந்த இதை வந்து தான் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் மாணவர்கள் அதை சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ சொல்லும்போது அந்த காலத்தில் குருக்கெல்லாம் நல்லா மசாஜ் பண்ணுவாங்க. எல்லாம் கை காலெலாம் நல்லா மசாஜ் பண்ணி எல்லாருமே ஒரு சீடர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதுக்காக நிறைய பேர் வந்து போட்டி போடுவாங்க. எங்கள் நம்ம இதில் கூட அவ்வளோதான், நம்ம சம்பிரதாயத்தில் கூட அந்த ஆச்சாரியா குரு அதுக்கு வந்து வாப்பு சேவா அப்படின்னு சொல்லுவாங்க. 2 சேவை இருக்குது. வாப்பு சேவா, வாணி சேவான்னு சொல்லி 2 சேவை இருக்குது. இப்போ நம்ம பண்ணுறது வாணி சேவா. நம்ம குரு ஆச்சாரியா குருமார்கள் என்ன சொல்கிறோமோ அதை வந்து நம்ம அவங்க கேட்குறோம், அவங்க சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்குறோம். அது வந்து வாணி சேவா. வாப்பு சேவைனா கிட்ட இருந்து அவங்களுக்கு வந்து ஃபிசிக்கலாக நம்ம வந்து சேவை செய்கிறது. அதுதான் ரொம்ப ரொம்ப இது அந்த 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 இதே நம்மளுக்கு கிடைக்கிறது, அந்த என்ன சொல்கிறது, அந்த வாய்ப்பு நம்ம கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்படியே ஒரு யாதவ் பிரகாஷ்க்கு வந்து மசாஜ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவர் ஒரு ஸ்லோகாவை சொல்கிறாரு. என்ன ஸ்லோகான்னா, புண்டரீகாட்சம் கபி அசேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்லோகா சொல்கிறாரு. அந்த ஸ்லோகா சொல்லிவிட்டு இது ஒரு உபனிஷத்தை வந்து இந்த ஸ்லோகா வருது, சந்தோக்கிய உபனிஷத்தில். அந்த ஸ்லோகா சொல்லிட்டு அதுக்கு மீனிங் என்ன சொல்கிறாங்கன்னா, பகவானோட அந்த திருமுகம் எப்படி இருக்குன்னா எதுக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கன்னா, குரங்கோட பின்னாடி அங்கம் இருக்கு இல்லையா, அதுக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி அவர் வந்து கருத்தை வந்து தப்பாக சொல்லிட்டு இருக்காரு. பகவானோட முகாரவிந்தம் எப்படி இருக்கும், லோட்டஸ் ஃபேஸ், அது மாதிரி. அதை வந்து இவர் வந்து எது கம்பேர் பண்ணுறாங்க, ஒரு குரங்கு, ஒரு விலங்கு குரங்கு, அந்த குரங்கோட பின்னாடி பாகம் இருக்குது பாருங்கள், அந்த பின்னாடி பாகத்துக்கு வந்து கம்பேர் பண்ணிகிட்ருக்காரு இவர். உடனே கண்ணில் தண்ணி வந்துடுது ராமானுஜாருக்கு. பாருங்கள், பகவானை பற்றி பேசுனா ஒரு உண்மையான ஒரு சாதுக்கு வந்து எப்படி அப்படியே வயிறு எரிச்சலாக இருக்கு அவருக்கு. என்னடா இப்படி சொல்லிட்டாரு அவருன்னு உடனே மசாஜ் பண்ணுறது ஸ்டாப் பண்ணி, ஆச்சாரியா நீங்கள் சொல்கிறது தப்பு, நீங்கள் இப்படியெல்லாம் நீங்கள் சொல்லவே கூடாது, நீங்கள் ஒரு பெரிய ஸ்காலர், நீங்கள் ஒரு பெரிய பண்டிதர், இப்படிலாம் சொல்லலாமா? அப்படின்னா நீ அவ்வளோ ஸ்மார்ட்டாக இருந்தா நீ சொல்லு பார்க்கலாம், நான் அப்படி தான் சொல்லுவேன் அப்படின்றார் இவர். யார்? யாதவ் பிரகாஷ் குரு. ராமானுஜாரிய பேருக்கு நிறைய நிறைய குரு இருக்காங்க. அதில் இவர் ஒருத்தர், யாதவ் பிரகாஷ் மாயாவதி குரு. அப்போ அவர் சொல்கிறாரு, புண்டரீகம் அப்படின்னா தாமரைன்னு அர்த்தம். அப்புறம் ஆக்ஷியம் அப்படின்னா ஐஸு. புண்டரீகாட்சம் அப்படின்னா பகவானுக்கு வந்து தாமரை பூ மாதிரி கண்கள் இருக்குன்னு அர்த்தம். அதை வந்து எப்படி கபி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கானா தண்ணி, பீனா குடிக்கிறது, தண்ணி குடிக்கிறது. கபி அப்படின்னா சம்ஸ்கிருதத்தில் ஒரு மீனிங் வந்து தண்ணியை குடிக்கிறது. அதே மாதிரி இது வந்து 2 விதமாக சொல்லலாம் சொல்லி சொல்கிறாரு. ஒன்று வந்து இப்போது தாமரையோட அந்த தண்டு இருக்கு இல்லையா, அது என்ன ஆகும், அந்த குளத்துல தண்ணி குடிச்சிட்டே இருக்கும். கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுக்கு வந்து லோட்டஸ் ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லோட்டஸ் ஸ்டாக் வில் ஆல்வேஸ் ட்ரிங்க் த வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லோட்டஸ் ஸ்டாக் வந்து தண்ணியை குடிச்சிட்டே இருக்கும். தண்ணி குடிக்க தான் அதுக்கு பலமே அதில் தான் வரும், அதுக்கு வாழ்க்கையே அதில் தான். அந்த மாதிரி பகவானோட அந்த கண்கள் வந்து எப்படி வந்து தாமரை திண்டு தன்னோட தண்ணியை குடிக்குமோ இதில் குளத்தில், அந்த மாதிரி பகவானோட கண்கள் அந்த அழகு அந்த மாதிரி எல்லாரையும் வந்து ஆக்கர்ஷணை பண்ணும். அது தண்ணி குடிச்சிட்டே இருக்கும் அந்த மாதிரி தாமரை கண்கள் அப்படின்னு சொல்லி ஒரு அர்த்தம். இன்னொரு மீனிங் என்னென்னா, அதுக்கு சூரியனுக்கு வந்து ஒப்படைக்கிறாங்க. சூரியன் என்ன பண்ணுறான்னா, நம்ம வெயிலில் போகும்போது நம்மளோட உடலில் இருக்கிற அந்த இதெல்லாமே அப்படி இழுத்துடுறாங்க. நம்மளோட ஹைட்ரேஷன், நம்மளோட தண்ணி ஜலம் என்ன இருக்குது அதெல்லாமே இழுத்துட்டு என்ன அது இழுத்துட்டு அது குடிச்சிடுறாங்க சூரியன். இப்படி தான் ஆச்சாரியாஸ் வந்து விளக்குறாங்க. அப்படி பகவானோட புண்டரீகாட்சம், அவரோட கண்ணுகள் எப்படி இருக்குன்னா, சூரியன் எப்படி தண்ணியை வந்து நம்ம உடல்லேருந்து எடுக்கிறாங்களோ அதே மாதிரி தான் பகவானோட கண்கள் வந்து ரொம்ப ஆக்கர்ஷணமானது அப்படின்னு சொல்லி இதுக்கு விளக்கத்தை ராமானுஜாரியார் கொடுக்குறாங்க. அந்த விளக்கத்தை கொடுத்த உடனே இந்த யாதவ் பிரகாஷ்க்கு வந்து பயங்கரமாக அசூயை ஆகிடுது அவர் மேலே. எல்லாரையும் கூப்பிட்டு தனியாக மீட்டிங் போடுறாரு ராமானுஜாரியார் இல்லாத டைமில். ஏய் வர்றா, இந்த பையனை வந்து நம்ம வந்து வளர விடக்கூடாது. பாருங்கள், ஒரு இதில் ஒரு ஆச்சாரியாஸோட ஒரு வாழ்க்கையில் வந்து பொறாமை இருக்குது, அப்புறம் வந்து லவ் ஸ்டோரிஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து சென்ஸ் கிராட்டிஃபிகேஷன் இருக்குது, எல்லாமே இருக்குது. அதனால் இந்த படத்தையே இதிலே நிறைய படத்தை நம்ம பார்க்கலாம். வெளியே படத்துக்கு போவே அவசியம் இல்லை, வெளியே சினிமாவுக்கு போக அவசியம் இல்லை. எல்லாமே பாகவதமில் இருக்குது. அதனால் எல்லா வகையான ஸ்டோரிஸ் நம்ம பாகவதமில். அதனால் நிறைய பேர் வந்து கேட்குறாங்க, என்ன பிரபு பாகவதமில் இப்படியெல்லாம்
இது அசிங்கப்பட்டது எல்லாமே கொடுத்துருக்காங்க. அப்படி எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா அந்த கான்டெக்ட், அது உண்மையாக நடந்திருக்கிறது. அதை சொன்னால் தான் நம்மளுக்கு புரியும். அது சொன்னால் தான் நம்மளுக்கு புரியும். அதனால தான் அதெல்லாம் பாகவதத்தில் கொடுத்துருக்காங்க. என்ன பிரபு இப்படியெல்லாம் கொடுத்துருக்காங்க, அசிங்கமாக கொடுத்துருக்காங்கன்னா அந்த பொருள் அப்படி. ஏன்னா பாகவதம் இல்லாத விஷயமே இல்லைன்றது அர்த்தம். எல்லாமே நம்ம கற்றுக்கலாம், அதுலேருந்து எல்லாமே நம்ம கற்றுக்கலாம் பாகவதத்தில். அப்போ சொல்கிறாங்க ராமாச்சாரியர். அது அப்புறம் இந்த விளக்கத்தை கொடுத்தோடனே எல்லாரையும் கூப்பிட்டுட்டு வர்றா, நான் என்ன சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கோங்க. இவன் உயிரோடு இருக்கக்கூடாது பிளான் பண்ணுறான், திட்டம் போடுறாங்க. இவனை எப்படியாவது நம்ம என்ன பண்ணோம், அழிச்சிடணும். இவன் இருந்தால் எனக்கு என்னோட பேர் இருக்கு இல்லையா இந்த இதில் வட்டாரத்தில், அந்த பேர் எல்லாமே போயிடும், நான் இல்லாமல் போயிடுவேன். அப்படியே அங்கேயே பாருங்கள், ஆன்மீகத்திலே எவ்வளோ ஒருத்தருக்கு ஒருத்தர் பொறாமப்படுறாங்க. பொறாமப்பட்டு நான் தான் என்னோட பேர் தான் எல்லா இடத்துலையும் பரவணும், நான் தான் ஃபேமஸ் ஆகணும், மற்றவங்க ஃபேமஸ் ஆகக்கூடாது. சரி எல்லாருமே சரி இப்போ என்ன பண்ணலாம் குருவேன்றாங்க. ஒன்றும் இல்லை, நம்ம என்ன செய்கிறோம், நான் கிளாஸில் வகுப்பு வரும்போது நம்ம எல்லாமே கங்கனை வடக்கு நோக்கி போகிறோம். வடக்கு நோக்கி போகும்போது வழியில் நம்ம கங்கா நதியில் என்ன பண்ணலாம், ராமானுஜாச்சாரியரை என்ன பண்ணலாம், தள்ளி விட்டுறலாம். சரி ஓகே. ஆக்சுவலி அடுத்த கிளாஸில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி நான் கங்கையை நோக்கி போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி போகும்போது அப்படின்னு நடந்துட்டு போகிறது. தெற்குலேருந்து வடக்கு, சவுத்துக்கு என்ன சொல்கிறீங்க, தெற்கா, தெற்குலேருந்து வடக்கு நடந்துட்டு போகணும். அப்போது ஃப்ளைட்டு பஸ்ஸு அதெல்லாம் கிடையாது. அப்போது 1017 வருடங்கள் முன்னாடி நான் சொல்லிட்டு இருக்கேன். ராமாச்சாரியர் இப்போ தோன்று 1000 வருஷங்கள் மேலே ஆயிடுச்சு. அப்போது ராமாச்சாரியர் ரொம்ப குஷியாகிடுது. கங்கை நதிக்கு போகிறாங்களா, அங்கே தான் நம்மளுக்கு மோட்சத்துக்கு வழின்னு சொல்லி ஓகே போகலாம் அது நானும் வரேன்னு சொல்கிறாங்க. அங்கே அவரோட அக்கா பையனும் அவர் சொந்தக்காரன் சித்தி பையன் கோவிந்தா அவர் பேர். அந்த சித்தி பையன் இவங்க திட்டம் போடும்போதெல்லாம் இவர் கேட்டுட்ருக்காரு. அதனால இவங்க என்ன பண்ணுறாங்க, கோவிந்தனை அவனை சேர்க்க விடாமல் அவர் அவனை தடுக்கிறாரு. ராமானுஜாச்சாரியர்கிட்ட அவர் போகக்கூடாது, அந்த மாதிரி தடுக்கிறாரு. தடுத்த உடனே கோவிந்தன் என்ன பண்ணுறான், எப்படியாவது அண்ணாவை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான், தப்பிச்சுட்டு ஓடி ராமானுஜாச்சாரியர் சொல்கிறாரு, நீ கங்கைக்கு போகாத, இந்த மாதிரி உங்கள் ஆன்மீக குரு இவங்க எல்லாமே திட்டம் போட்டிருக்காங்க அப்படின்னு. உடனே இப்படியெல்லாம் இருக்கான் ராமாச்சாரியருக்கு ஆச்சரியம். இப்படியெல்லாம் ஒரு ஆன்மீக குரு பண்ணுறான், திட்டம் என்ன போடுறாங்களா. சரி உடனே அவர் என்ன பாதி வழியில் வந்துட்டுருக்காங்க. பாதி வழியில் வந்தோடனே இவருக்கு வரதுக்கு வழி தெரியாது, ரிட்டன் வரதுக்கு வழி தெரியாது. அப்போல்லாம் கூகுள் மேப் அதெல்லாம் கிடையாது 1000 வருடம் முன்னாடி. ஸோ ரிட்டன் வரும்போது என்ன பண்ணுறது இவருக்கு புரியல. சரி ரிட்டன் வந்துட்டாங்க. ரிட்டன் வந்த உடனே இவர் என்ன பண்ணுறாரு, பகவானோட நாமத்தை சொல்லிட்டே இருக்காரு. ஓம் நமோ நாராயண நமோ நாராயணன் சொல்லிட்டே இருக்காரு. சொல்ல வழி தெரியல. ஒரே ஒரு சின்ன ஒரு குடிசலில் ஒரு வேடகனோட மனைவி அங்கே வாசம் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே அவங்கக்கிட்ட போய் கேட்குறாங்க, ஐயா உங்களுக்கு என்ன வேணுமோ நான் சகாயம் பண்ணுறேன், எனக்கு தெற்கு போகிற வழி தெரியல, நான் வடக்கு வந்துட்டேன், எப்படி போகிறது, எனக்கு வழி காமிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னோடனே, சரி நான் உங்களுக்கு வழி காமிக்கிறேன், நீங்கள் இங்கே இன்றைக்கி படுத்துக்கோங்கன்னு சொல்லி அவங்கள படுக்க வச்சுட்டு அடுத்த நாள் பயணம் பண்ணுறாங்க. பயணம் பண்ணிகிட்டு இருக்கும்போது நைட்டு அந்த வேடனோட மனைவி வேடனுக்கு சொல்கிறாங்க, எனக்கு ரொம்ப தாகமாக இருக்குது, எனக்கு தண்ணி வேணும். அப்போது பிச்சு டார்க்கு, ரொம்ப இருட்டாக இருக்குது, நைட்டு 11 மணி 12 மணி. இவர் கேட்குறாரு ராமானுஜாச்சாரியர், இவர் பேசிகிட்டு இருக்கும்போதெல்லாம், இப்போ வேண்டாம், காலையில் இது உடனே வெளிச்சம் வந்தோடனே உனக்கு சூரியன் வந்தோடனே உனக்கு தண்ணி எடுத்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி இவங்க பேசிக்கிறாங்க. இவர் கேட்குறாரு, நான் அதை கேட்டு படுத்துடுறாரு. காலையில் பார்த்த உடனே 2 பேரும் காணும். ரொம்ப நாள் கொஞ்சம் தூரம் கூட்டு வந்திருக்காங்க. கூட்டு அடுத்த ஸ்டேஜில் படுத்துட்டு இருக்கும்போது இவர் 2 பேரும் காணும். அப்புறம் வேற ஒருத்தரை போய் கேட்குறாங்க, ஐயா இந்த தெற்கு போகிற வழியில் காஞ்சிபுரம் அப்படின்னு சொல்லி ஒரு அப்போல்லாம் வில்லேஜ் காஞ்சிபுரம், அந்த வில்லேஜ் எங்கே இருக்குது, அந்த கிராமம் இருக்குன்னா அது பக்கத்துலேயே வந்துடுச்சு அப்படின்றாங்க. என்ன இது இப்படி சொல்கிறீங்க, ஏன்னா சவுத் டு நார்த் எவ்வளோ தூரம் இருக்குது, இங்கேருந்து நம்ம கங்காவுக்கு போகணும் எவ்வளோ தூரம் இருக்குது இல்லையா, ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் இருக்குது. அவர் பார்த்தா ஷார்ட் ஸ்பேனில் வந்துட்டுருக்காங்க, சிறு சமயத்தில் வந்துட்டுருக்காங்க. அப்புறமா தான் பார்க்குறாங்க, அவங்க 2 பேர் யாருன்னா லக்ஷ்மி நாராயணே வந்திருக்காரு. சாக்ஷாத் லக்ஷ்மி நாராயணன் அவங்களை கூட்டிகிட்டு போயிருக்காரு. ராமானுஜாச்சாரியர் கூட்டிகிட்டு போய் அப்போ தான் ஆச்சாரியா சொல்கிறாங்க, இங்கே தான் பக்தர்களுக்கு பகவான் மேலே எங்கே நம்பிக்கை இல்லாத இருக்குமே அவங்களெல்லாம் இது பாடம். அனன்யச்சிந்தயந்தோமாம் ஏஜன பர்யுபாஷித்தே தேஷாபி நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வகாமியம்.
என்னை பற்றியே சிந்தனை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி கஷ்டங்கள் இந்த மாதிரி துன்பத்தில் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து ஷேடோ நிரலாக இருக்கிறேன், உங்கள் கூடயே நான் இருக்கிறேன் அப்படி சொல்லி பகவான் சொல்கிறார். அதனால் அந்த ஸ்ரீபாத் ராமானுஜாரியர் வந்து வந்துடுறாரு, காஞ்சிபுரத்துக்கு வந்துடுறாரு. அதுக்கப்புறமா வந்து நிறைய ஆன்மீக குரு வந்து அக்செப்ட் பண்ணுறாரு. இவர் மறுபடியும் காஞ்சிபுரம் கிட்ட வந்துடுறாரு. காஞ்சிபுரம் யார் அப்படின்னா சாக்ஷாத் காஞ்சிபுரத்தில் இருக்கிற வரதராஜ பெருமாள் இருக்கிறார்களே அவர்கிட்டே பேசுவார். அவர் அந்த அளவுக்கு தூய்மையான பக்தர். அவர் அடிக்கடி அவர்கிட்ட போய் அவர் இந்த சாமர சேவை பண்ணுறாரு. சாமர சேவை பண்ண ரெண்டு பேரும் பேசிகிட்டே இருப்பார். இவர் டெய்லி வருது. இவர் என்ன பண்ணுவார், ஒரு பெரிய என்ன சொல்கிறது, என்ன மாலை இது, கார்டன், ஃப்ளவர் கார்டன், பெரிய ஃப்ளவர் கார்டன் வச்சுருப்பார். இவர் வசந்த மாளிகை என்ன தோட்டம், பூந்தோட்டம் வச்சுருக்காரு. அந்த பூந்தோட்டத்தில் பெரிய மாலை, இந்த நம்ம என்ன சொல்கிறோம், இந்த ஆண்டாள் போடுற மாலை என்ன, தோமாலை டெய்லி அதை வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு கோக்கிட்டு எடுத்துகிட்டு போய் வரதராஜருக்கு போடுறது. இவரோட சேவை அது. அங்கே போய் சாமர சேவை பண்ணுறது யாரே ஸ்ரீபாத் ராமானுஜாரியா. அப்போ இவர் கஞ்சிபூர்ணா. அப்போது சில பக்தர்கள்லாம் இவங்க போய் காஞ்சிபுரம் கிட்ட போய் சொல்லுவாங்க, நீங்கள் போய் எனக்கு பெருமாள் கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணு, நான் எப்போ வரேன் பகவான்கிட்ட அப்படி சொல்லி ஏதாவது பெருமாள் கிட்ட பேசணும்னா இவங்க தான் அது போய் அது மீடியேட் பண்ணுறது, ரெண்டு பேருக்கு மிடில் மேன் மாதிரி இவர். அப்போ காஞ்சிபுரம் கிட்ட போய் இவர் மறுபடியும் அவர்கிட்ட வகுப்பு எடுக்கிறார். இவர் அதுக்கப்புறம் நிறைய மகாபூர்ணா இந்த மாதிரி நிறைய பக்தர்களை பார்க்குறாரு இவர். அப்புறம் அவருக்கு இன்னொரு ராமாச்சாரி இன்னொரு பெரிய ஒருத்தர் இருக்கார். இந்த ஸ்ரீ சம்பிரதாயத்துக்கு வந்து யமுனாச்சாரியான்னு சொல்லி ஒருத்தர் இருக்கார். அந்த யமுனாச்சாரியரோட சீடர் தான் இவர் மகாபூர்ணா. யமுனாச்சாரியா வந்து உடலை விடும்போது 3 விரலை வந்து மேலே வச்சுட்டு போகிறாரு. 3 விரல் வந்து இப்படி மேலே ரைஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து உடலை விட்டுறாரு. அந்த 3 விரல் இதை வந்து ஸ்ரீபாத் ராமாச்சாரியா வந்து சீக்கிரமாக அழிச்சிடுவாங்க, நான் அவரை பார்த்துட்டு இதை பற்றி நான் சொல்லணும், அவருக்கு சில சேவைகள் நான் கொடுக்கணும். அப்படி ராமானுஜாரியர் தன்னோட சேவை, தன்னோட வாழ்க்கை எல்லாமே பகவானுக்காகவே குருக்காகவே சேவை பண்ணிட்டார். அவர் அந்த சேவையே பண்ணிகிட்டே இருந்துட்டார். அவர் ஒன்று வந்து இந்த வைணவத்தை வந்து உலகம் எல்லாமே பரப்பணும். அது அவர் சொன்ன உடனே இது 3 என்னன்னு சொல்லி இவங்க சீடர்களுக்கு புரியல, யமுனாச்சாரிய சீடர்களுக்கு புரியல. அப்புறம் ராமானுஜாரியா வந்து பார்த்த பிறகு அவர் என்ன அந்த 3க்கு என்ன இது புரிதல்னு சொல்லி இவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ராமானுஜாரியர் அவர் அந்த வைணவத்தை வந்து பரப்பணும்னு சொல்லி சொன்ன உடனே அந்த விரல் உள்ளே போயிடுச்சு. ரெண்டாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்ரீபாஷ்யன்ற ஒரு நூலை வந்து நீங்கள் எழுதணும், அதை எழுதிட்டு வந்து எல்லாருக்குமே வந்து நீங்கள் இந்த நூலை பற்றி நீங்கள் வந்து அதோட பொருளை வந்து நீங்கள் எடுத்து சொல்லணும்னு சொல்லி சொன்னாங்க. அது சொன்ன உடனே 2வது உள்ளே போயிடுச்சு. 3வது என்ன சொல்கிறாங்கன்னா, டு ஸ்ப்ரெட் வைஸ்னஸ். பராசர முனியோட அவரோட புகழை பற்றி நீங்கள் பேசணும், அவரோட புகழை பற்றி பேசி எல்லாருக்கும் நீங்கள் எடுத்து சொல்லணும். அது சொன்னோடனே 3 பேரும் அப்படியே 3வது வேலை உள்ளே போயிடுச்சு. ஸோ அந்த சீடர்கள்லாம் சொல்கிறாங்க, இந்த 3 தான் எதிர்பார்க்குறாரு நம்ம யமுனாச்சாரி அப்படின்னு சொல்லி அதை வந்து அவங்க உள்வாங்கி அதை வந்து சீரியஸாக எடுத்துக்கிட்டு இவங்க பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ராமானுஜாரியர் தான் ஃபஸ்ட்டு ஸ்பிரிச்சுவல் ரெவல்யூஷனிஸ்ட். அவர் தான் விப்ளவத்தை கொண்டு வந்தது ஆன்மீகத்தில். ஒரு செண்டாளன் கூட உண்மையான வைஷ்ணவர் ஆகலாம். அதே மாதிரி ஒரு உயர்ந்தமான ஜாதியில் இருக்க ஒரு பக்தர் ஒரு நபர் வந்து இந்த கிருஷ்ண உணர்வை வந்து யார் கடைப்பிடிக்காமல் இருப்பாரோ அவன் வந்து கண்டிப்பாக அவன் செண்டால் ஆகிடுவான். அவன் உண்மையான ஒரு ஜாதியில் இருந்தால் கூட, பிராமண ஜாதியில் வந்து பிறந்திருந்தால் கூட கிருஷ்ண பக்தியை பண்ணாமல் இருந்தால், பக்தி தொண்டை பண்ணாமல் இருந்தால் அவன் வந்து இது யார் பாமரனுக்கு சமானம், செண்டாளனுக்கு சமானம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இங்கே ஜாதி என்ற இது வரக்கூடாதுன்றாங்க. பக்தி சேவையில் வந்து நீ எந்த ஜாதி நான் எந்த ஜாதின்றது வரக்கூடாது. அந்த ஜாதி என்ற அந்த கேஸ்ட் ஃபீலிங்ஸே இருக்கக்கூடாது. அப்படி வந்தாலே அவன் வந்து என்ன ஆச்சு, அவன் வந்து பக்தி சேவைக்கு வந்து அவனுக்கு அந்த இது தகுதியே இல்லைன்னு அர்த்தம். அதை வந்து இவர் ராமானுஜாரியர் தான் ஃபஸ்ட்டு ஆச்சாரியா அந்த விப்ளவத்தை கொண்டு வந்தார். யார் வேணாலும் கோயிலுக்கு போகலாம், யார் வேணாலும் பக்தராகலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்படி ராமானுஜாரியாவோட சின்ன ஷார்ட் இது சொல்லியிருக்கேன். இன்னும் ஃப்யூச்சரில் வந்து நிறைய அவரை பற்றி சொல்கிறேன். ஏன்னா நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கார் ராமானுஜாரியர்.
ஓகே, ஹரே கிருஷ்ணா. எதுக்காக ராமானுச்சாரை பற்றி இன்றைக்கி சொன்னேன்னா, இப்போ நம்ம சொன்ன ஸ்லோகாலையும் ராமானுச்சாரைக்கு வந்து நிறைய கனெக்ஷன் இருக்குது. இங்கே ராதமுனி அதுதான் சொல்கிறாரு, இந்த பௌத்திக உலகன்ற இந்த இதில் வந்து புலனின்பம் தான் ஹையஸ்ட்டாக நம்ம அதான் உயர்ந்தமான ஒரு நிலையில் இருக்குது. அதில் வந்து நம்ம வந்து வெளியே வந்தால் அது வெளியே வர்றதுக்கு இந்த பாகவதம்ன்றது, இந்த பக்தி தொண்டுன்றது ஒரு படகை மாதிரி. அந்த படகுல நம்ம வந்து ஏறி உக்காரணும். ஏன்னா அந்த படகுல யாராவது ஒருத்தர் கேப்டன் இருப்பாங்க. நம்ம கேப்டன் யார்? நம்ம படகுக்கு பிரபுபாதர். கிருஷ்ணன் டைரெக்டாக கிருஷ்ணகிட்ட நம்ம கேட்குற அளவுக்கு நம்ம யார் இது கிடையாது. நம்ம பிரம்மா கிடையாது, சாதாரணமான கட்டுண்ட ஆத்மாக்கள் நம்ம. அதனால் நம்ம கேப்டன் வந்து பிரபுபாதர். ஸோ பிரபுபாதருக்கு கூட அவங்களோட சீடர்ஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்கள யார்? அந்த படகை நடத்துகிறவங்க பிரபுபாதருக்கு அசிஸ்ட் பண்ணுறாங்க. அவங்களோட போட்ட அந்த கருணையினால தான் நம்ம வந்து இந்த ஆன்மீகத்தை வந்து நம்ம கடைப்பிடிச்சிட்டு இருக்கோம். ஸோ அந்த படகுன்றது யாருன்னா இந்த தூய்மையான பக்தி தொண்டு. அந்த தூய்மையான பக்தி தொண்டு எது முக்கியமானது? ஸ்ரவணம், கீர்த்தனம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 16 மாலை வந்து நம்ம வந்து சாண்ட் பண்ணுறது, பாகவதத்தை படிக்கிறது, தொடர்ந்து சத்சங்கத்தில் இருக்கிறது. ஓகே, ஹரே கிருஷ்ணா. ग्रंथरा श्रीमद् भागवतम की, श्रील प्रभुपाद की, श्री श्री श्रीपाद रामानुजाचार्य डिसअपियरेंस डे महोत्सव की, श्रील गुरुदेव की, गौर प्रेमानंदे. ஸோ ப்ரேயர்ஸ் பண்ணிடலாம். எல்லாருக்கும் ஆரோக்கியமாக இருக்கணும். நம்ம பக்தர்களே எந்த விதமான தடை இருக்கக்கூடாது. எல்லாருமே நம்ம பக்தரோட ஃபேமிலியில் வந்து எப்படியாவது அவங்க பக்தர் ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரேயர் பண்ணலாம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரிநாம் சங்கீர்த்தன மகாயகனுக்கு அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வந்து அடுத்த சனிக்கிழமை வந்து கோயிலில் வந்து கிளாஸ் கிடையாது. கீதா மாதாஜி வீட்டில் நித்யானந்த பிரபு அப்பியரன்ஸ் டே ஃபஸ்ட் டைம் நம்ம பண்ண போகிறோம். நம்மளோட இந்த சத்சங்கம் வந்து ஃபஸ்ட் டைம் பண்ண போகிறோம். ஸோ எல்லாருமே கலந்துக்கோங்க. உங்களால் யாராருக்குனால பிரசாதம் பண்ண முடியுமோ அவங்க பிரசாதம் பண்ணலாம். நான்வெஜ் இல்லாத வீட்டில் வந்து உங்களால் என்ன